ஹலோ, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ட்ராமாலாம் போகிறது இல்லையா, ட்ராமா வீடியோ ஒன்று கூட வர்றதில்ல அப்படின்ட்டு. ட்ராமா போகாமல் இல்லை, சீசன் கம்மியாகிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து அன்சீசங்கிறனால ஏதோ 1 2 தான் ஓடிட்டுருக்கோம். அன்றைக்கி வந்து விநாயகருக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிட முடியல, சுச்சுவேஷன் சரியில்லை. அதனால் ஜீவா மட்டும்தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க பாட்டி வீட்டுக்கிட்ட வந்து செலவு வச்சுருக்காங்கன்னு சொல்லி இப்போ அவங்களாம் ரெடியாகி போய் அவன் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். நாங்களும் டைம் ஆச்சுன்னு சொல்லி அன்றைக்கி அங்கே போக முடியல, ஏன்னா ட்ராமா இருக்கனால அங்கே போய் சாமி கும்பிட முடியல. நாங்களும் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஆட்டோலாம் போயிட்டு. அப்புறம் போகிற வழியிலேயே வழக்கம் போல் கடையில் நிப்பாட்டி டீ, ஆளுக்கு ஒரு தயிர் வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அச்சு போண்டாலாம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் அக்காவோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ராகியக்கு அப்படியே அங்கே ஜம்ப் பண்ணிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டு கூட வரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தான் வந்தாங்க ஸ்பாட்டுக்கு. நாங்களும் போய் தலையெல்லாம் சீவி ரெடி ஆகிட்டோம் சாமி கும்பிட்றதுக்காக. அன்றைக்கி நேரமாகவே போயிட்டோம். அதனால கொஞ்சம் நேரம் பேசியெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். அன்றைக்கி வந்து எனக்கு ரிகர்சல் வந்து எனக்கு லேட்டாக தான் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு நல்லா காற்றாக இருந்துச்சு, நல்ல செம்ம காற்றோட்டமாக இருந்துச்சா, நல்லா காற்று வந்து வீசின்னு வீசிகிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு செம்ம தூக்கம் வந்துச்சு. அதனால் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி சாப்பிட்ற வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்துட்டு பசி வேறையா. அதனால் சாப்பிட்ற வீடியோ எடுக்க முடியல. அதனால் சாப்பிட்டுட்டு படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா இது கள்ளிப்பழம் இருக்கு இல்லையா, அது நினச்சது நாங்கள் பறிக்க போனோம். இது வந்து கள்ளிப்பழம் தான், இது வந்துட்டு வேறு ஒரு பழம், இது சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க ஒரு அக்கா சொன்னாங்க. அச்சு வந்து சரி எதுக்கும் பறிச்சுட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அது கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருந்துச்சு. பழம் வந்து ஒரு மாதிரி கெட்டு போணுச்சு. அது சாப்பிடக்கூடாதுன்னு அது அங்கே ஒரு அக்கா ஆடு மேய்க்கிறாங்க இல்லையா, அவங்க தான் சொன்னாங்க. அப்புறமா நாங்கள் வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்குள்ள இடம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கேயும் ரீல்ஸ் எடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டிக்கு வந்துட்டு 120 வயசாகிடுச்சான். அப்புறமா நாங்கள்லாம் போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமே தான் நாங்கள் ஸ்டேஜுக்கு வந்தோம். ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். அப்புறமா வந்து மேக்கப்பெல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டோம். இனிமேல் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை, see you.